ஹலோ விவாஸ், இன்னைக்கான தமிழக அரசியலை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போத்தில் இருந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில், அதிலும் தமிழக பெண்கள் மத்தியில் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது பற்றிய ஒரு அப்டேட் வெளியாக இருக்கிறது. விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாசான ஒரு அறிவிப்பை இது தொடர்பாக வெளியிட்டிருக்காரு. இந்த இரண்டு விஷயங்களை செய்தாதான் தங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், அவர் எந்த டேட்ல இருந்து மக்களுக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை தான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு சில அப்டேட்டுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை என்ன, அவற்றில் எளிதில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் கடந்த 2023 ஆண்டு முதல் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டம் அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தினருக்கு பேருதவியாகவே இருக்கிறது. அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முக்கிய அம்சமாகவும் இருந்து வருது. இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பு தேமுதிக வாக்குறுதியில் உரிமை தொகை ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிமுகவோ ரூபாய் 2000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாவேகா ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தாவேகா ஆட்சி அமைந்ததும் ரூபாய் 2500 உரிமை தொகை ஏற்றி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களும் தலா ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கும் ஆலோசனையில் முதல்வர் விஜய் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று விஜய் முதல் முறையாக மூவர்ண கொடியை கோட்டை கொளத்தளத்தில் ஏற்றி வைக்க போகிறார். அப்போது அவர் சில அறிவிப்புகளை வெளியிடும் போது மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பும் இருக்கும் என சொல்லப்படுது. அவ்வாறு அறிவித்த அந்த ரூபாய் 2500 பெற பொதுமக்கள் 2 விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது, உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டு அது செயல்படும் நிலையில் இருக்கிறது ரொம்பவே முக்கியமாக. அரசு வழங்கக்கூடிய நேரடி பணப்பரிமாற்றம் அனைத்தும் ஆதார் அடிப்படையிலேயே அனுப்பப்படுவதால் இதுவே மிக முக்கியமான படிநிலையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யப்படாத வங்கி கணக்குகள் முடக்கப்பட வாய்ப்புகள் இருக்காம். அதனால் உங்களுடைய வங்கி எண் மொபைல் ஆப் அல்லது நெட் பேங்கிங் மூலமாக 2 நிமிடங்களில் KYC விவரங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு வரக்கூடிய SMS, OTP ஆகியவற்றை சரிபார்க்க உங்கள் கையில் ஒரு மொபைல் எண்ணுடன் ஆதார் இணைத்திருக்க வேண்டுமா. வங்கிக்கு நேரடியாக செல்லாமல் உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே வங்கி கணக்கின் KYC மற்றும் ஆதார் இணைப்பு குறித்த விஷயத்தை சரிபார்க்கலாம். அதாவது உங்களுடைய வங்கி மொபைல் செயலியில் ப்ரொஃபைல்ஸ் அல்லது சர்வீசஸ் பகுதிக்கு போங்க. அதில் KYC ஸ்டேட்டஸ் அப்படி இல்லைன்னா ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் செய்யணும். அப்போது உங்களுடைய விவரங்கள் சரியாக இருந்தால் அப்டேட்டட் என இருக்கும். ஒருவேளை நிலுவையில் இருந்தால் OTP மூலமாக 2 நிமிடங்களில் புதுப்பிக்கலாம். அப்படின்னா இந்த அப்டேட் இருப்பது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை வரக்கூடிய ஆகஸ்ட் 5 சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிருக்கான முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்தது. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட் இது அப்படிங்கிறதுனால தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 2500 உயர்த்தும் அறிவிப்பு மற்றும் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பேருந்துகள்லையும் மகளிருக்கு முழுமையான இலவச பேருந்து பயணம்
பயண திட்டம் ஆகியவை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நிதி அமைச்சர் என் மேரி வில்சன் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரியுது. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பேருந்துகள்லையும் பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான விரிவான செயல் திட்டம் மற்றும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்திருந்தார். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். தமிழக போக்குவரத்து துறையின் கீழே தற்போது மொத்தம் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருது. இவற்றின் மூலமாக ஒட்டுமொத்தமாக 21,527 பேருந்துகள் மாநிலம் முழுவதும் இயக்கப்பட்டு வருது. முன்னதாக நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகள்லையும் கட்டணமில்லா இலவச பயண திட்டம் வெற்றி பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற முக்கிய வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நோக்கில் விஜய் கடந்த 16ஆம் தேதி தலைமை செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க. அனைத்து வகையான பேருந்துகள்லையும் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் மற்றும் தொலைதூர பேருந்துகள் உள்பட இந்த திட்டத்தை எவ்வாறு திறம்பட செயல்படுத்துவது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தை அடுத்தே தற்போது ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் தங்களுக்கு உட்பட்ட பேருந்துகள் மற்றும் நிதி தேவைகள் குறித்து தனித்தனி அறிக்கைகளை தயாரிக்கும் பணிகளில் இறங்கியும் இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தில் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த சட்டசபை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்த விவரங்களை வெளியிட்டு பேசினார். 2026 முதல் 2027 நிதியாண்டிற்கான முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் என் மேரி வில்சன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வாராம். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு ஆகஸ்ட் 5ஆம் தேதியே சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். மேலும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் உட்பட சட்டமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் நேரலையாக ஒளிபரப்பப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விவாதங்களில் முழுமையாக பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அமைதியான முறையில் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் அப்படின்னும் சபாநாயகர் கேட்டுக்கொண்ட விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியிலையும் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.